வணக்கம். தலைப்புச் செய்திகள். குடும்ப ஆதிக்கமில்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி, இதுதான் எங்கள் லட்சியம் என திருவாரூர் பிரச்சாரத்தில் தவிக தலைவர் விஜய் பரபரப்பு பேச்சு. பூச்சாண்டி காட்டுவதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்க தில்லா கெத்தா நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க பார்த்துக்கலாம் என நாகை பிரச்சாரத்தில் திமுகவுக்கு சவால் விட்ட தவிக தலைவர் விஜய். புதிதாக புழக்கத்தில் உள்ள 54 பிறமொழி சொற்களுக்கான தமிழ் வார்த்தைகள் தமிழ் வளர்ச்சிக் கழகம் வெளியிட்டது. சின்ன வயதில் இருந்தே எனக்கு தீப்பெட்டி பட்டாசு தொழிலை பற்றி நன்கு தெரியும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. கண்மணி அன்னதான விருந்து எனும் புதிய திட்டத்தை தொடங்கினார் நடிகர் ராகவா லாரன்ஸ். சென்னைக்கு செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கூடுதலாக நாளொன்றுக்கு 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தண்ணீரில் இருந்து எடுக்கப்படும் ஹைட்ரஜன் எரிவாயு சமையல் மற்றும் தொழிற்சாலைக்கு பயன்படுத்தப்படும் முறையை விஞ்ஞானி பேலூர் ராமலிங்கம் கார்த்திக் கண்டறிந்து அசத்தல். சிறுபான்மையினர் நலத்திட்டங்களை ஆய்வு செய்ய சிறப்பு குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவு. மக்கள் பிரச்சினைகளுக்காக திமுக அரசை எதிர்த்து கடுமையாக போராடுவோம். சிஐடியு தலைவர் சவுந்தரராஜன் பேட்டி. விளையாட்டுத்துறை மூலமாக 20 பேருக்கு அரசு வேலை வழங்க நடப்பாண்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பதவி உயர்வு பட்டியல் தகுதியானவர்கள் சேர்க்கவில்லை என கூறி தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம். H-1B விசா கட்டணத்தை $1,00,000 உயர்த்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி உத்தரவு. நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் பிரபல தொழில் அதிபரும் JNB குழுமத்தின் தலைவருமான டாக்டர் சுகுமார் பாலகிருஷ்ணனின் ஜெம்ப்ரியோ நிறுவனத்தின் ஒரு பகுதியாக பிரியோ டிவி, பிரியோ OTT மற்றும் மெட்ரோ பீப்பிள் தமிழ் நாளிதழ் என 3 வெவ்வேறு ஊடகங்கள் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.